பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 133 அதிகாரம் 1வது வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது உண்மையிலே நன்மையான அனுபவமாய் காணப்படுகிறது. காரணம், நாம் ஒருமனப்படும் போது கர்த்தர் நாம் ஒருமனப்பட்டு எதை அவர் நாமத்தின் நிமித்தம் கேட்டாலும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதுபோல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கர்த்தரிடத்தில் இருந்து கர்த்தர் சிந்தையை நமக்குள் இருக்க கடவுது. காரணம், இயேசு இந்த உலகத்திலே வந்து நம்மை நேசித்ததினாலே நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு அந்த களங்கமில்லாத இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டபடினால் நாம் கர்த்தருடையவர்களானோம். அதுபோல இன்றைக்கு மற்றுள்ளவர்களை நாம் நேசிப்பதினால் மற்றுள்ளவர்களை நாம் கர்த்தரண்டை நடத்த முடியும். அன்புக்குரியவர்களே, அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பவுமாய் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்ல, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் எப்பொழுதும் நாம் தாழ்ந்திருந்து தாழ்மையோடு ஒருவரை குறித்து நாம் மேன்மையாக எண்ண கடவோம் என்று சொல்லும். யாரையும் நாம் தாழ்ந்தவர்களாய் நாம் நினைக்க கூடாது. நம்மை காட்டிலும் ஒரு படி கூட நினைக்கும் போது கர்த்தர் இப்படியாய் நாம் செய்கிற நன்மையான அத்தனை காரியங்களையும் கணக்கிடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல, அவர் தீமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவனாய் இருக்கிறார். அதுபோல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் எதிர்பார்க்கிற கர்த்தர் விதைத்த அன்பு நம்மை இம்மட்டாய் வாழ வைத்திருக்கிறது என்றால் அந்த அன்பை நாம் மற்றுள்ளவர்களுக்குள்ளாய் விதைப்போம். இந்த நாட்களிலே சகோதர சிநேகத்தால் நாம் ஒன்றிணைந்து இருப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றவும் இந்த தேசத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தரண்டை நடத்தவும் நாம் சகோதர சிநேகத்தால் இணைக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.